உன்னோட எல்லா கேள்விக்கும் பைபிளில் விடை இருக்கு. அதை படித்தா சத்தியம் என்னன்னு தெரியும். ஏன்னா சத்தியன்றது ஒன்று தான். நமக்காக உயிர் விட்டது இயேசு கிறிஸ்து. அதுதான் கிருபை. அதுக்கு ஒரே ஆதாரம் நீ சொல்கிற பைபிள் தானா? இந்த பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க பிறந்த தேதியில் இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட தேதியும் அடங்கியிருக்கு. இது சரித்திரபூர்வமான ஆதாரம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்க, அதான் குழப்பம் வருது. அந்த மாதிரி சமயத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம்னா என்ன? கடவுளோட நேரடியாக பேசுறது. நோ மீடியேட்டர், நோ டிரான்ஸ்லேட்டர். கிருபைனா? உலகம் வச்ச பேர் அதிர்ஷ்டம். தகுதி என்பதே இல்லாமல் கொடுக்கப்படுவது கிருபை. அது கடவுளால் கிடைக்கிது. விசுவாசம்? பார்த்ததை நம்புறது நம்பிக்கை, பார்க்காம உணர்ந்து நம்புறது விசுவாசம். ரட்சிப்புன்றது? பாவத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவது இயேசு கிறிஸ்துவால கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். கிறிஸ்டியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம எடுக்க போற முடிவுக்கு நம்ம சிந்திச்சு நம்ம ஆராய்ச்சி பார்க்கறது தான் முக்கியம். ஒரு காலேஜில் சேரணும்னு முடிவெடுக்கிறது படிச்சு பாஸ் பண்றதுக்கு தான். அங்க படிக்கிறவன் எப்படி, பிரின்சிபால் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டிகிரியும் வாங்க முடியாது, எதிர்காலமும் பாழாதான் போகும். கிறிஸ்டியன்ஸை பார்க்காத, சர்ச்சை பார்க்காத, பாஸ்டரை பார்க்காத, இயேசுவை முதல்ல பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க. அப்ப நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிடும்.